அந்த மிஷின்ல அடிபட்டு தலை துண்டாவி ஒரு பெண் இறந்துட்டா. அவளுக்கு கொடுத்த 7 லட்சம் ரூபாய் செக் பவுன்ஸ் ஆயிருக்குங்க. காக்கனூர் ஒரு இடம், திருவள்ளூர் பக்கத்தில் இருக்க இடத்துல அந்த பெண்ணுக்கு 7 லட்சம் ரூபாய் அரசாங்கம் கொடுத்த செக் பவுன்ஸ் ஆயிட்டு. இந்த முட்டி என்ன செய்யணும்? முட்டு கொடுக்கிற இந்த முட்டி என்ன செய்யணும்? அந்த அந்த இடத்துக்கு போயிருக்கணும். அந்த பெண்ணுக்கு அஞ்சலி செலுத்திருக்கணும். 7 லட்சம் கொடுக்கணும். தலைன்னு சொன்ன ஞாபகம் வரும். பேப்பர்ல தான் படித்தேன், அது உண்மையா நான் விசாரித்தேன். இந்த நம்ம இரணியல் பக்கம் சர்வதேச இயக்கத்தில் இருக்க காந்தி தலையை வெட்டிட்டு போயிட்டாங்க. தெரியுமா தெரியாதா? காந்திக்கு தலை சிலையா இருந்த தலையை வெட்டிட்டு போயிட்டாலும் இன்னும் தலை கிடைக்கல. அன்றைய காலகட்டத்தில் பேப்பர்ல விலை பட்டியல் வரும். தங்கை இவ்வளவு, இன்றைய மளிகை பொருட்கள் இவ்வளவு, காய்கறி இவ்வளவு, கொலை பட்டியல் வருதுங்க. எவ்வளவு அசிங்கம்! இன்னைக்கு எத்தனை பேர் செத்து போயிட்டான்? நல்ல காலம் இதை மட்டும் சொல்லல. அநேகமா இன்றைக்கு 7 பேர் செத்துருக்கான். நாளைக்கு ஒரு 10 பேர் செத்து கொலை செய்து உயர்த்தப்படும் என்று மட்டும்தான் சொல்லல. அப்படி கொலை பட்டியல். அவரை நினைக்கும் போது இந்த ஸ்டாலின், நம்முடைய எடப்பாடியார், அவருடைய மூளையெல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருக்கு, உடம்பு ஆக்டிவா இருக்கு. ஒரு வயலோரம் போனா செருப்ப கலத்துவார், அணப்பக்கம் போனா செருப்ப கலத்துவார். நீங்க முதலமைச்சரா இருக்கும்போது பாத்திருப்பீங்க. அங்க நீங்க சிகப்பு கம்பளம் எல்லாம் கொடுக்காண்டா, அப்படியே வருவார். ஏழை விவசாயியின் மகன் அவரு, அப்படியே வருவார். வந்து நீங்க டிவில எல்லாம் பாத்திருக்கீங்களா? என்ன நீங்க டிவில பாப்பீங்க, அதுக்காக சொல்றேன். ஒரு அணையில போய் பூத்தரங்கு போடணும். இந்த தத்தி இருக்கு இல்லையா, இந்த தத்தி அணப்பக்கம் விட்டு போனாலும் பூ கூட தீ போட்டு அந்த பொம்பளை ஒரே சத்தம், ஐயோ பூ கூட சேர்த்து போட்டான். சின்ன தத்தி இருக்கானே, அந்த சின்ன தத்தி இப்போ அண்ணன் பல இடத்துல அன்னதான தர்மம் எல்லாம் தொடங்கி வச்சிருப்பாரா, நம்ம தலைவர் தொடங்கி வச்சிருப்பாரா. அன்ன தர்மத்துக்கு சாப்பாடு கொடுத்தா தட்டை வாங்கி சோத்தை எடுத்து தட்டு கையில இருக்குமா அங்க விழுந்துருமா? சோறு போடணுமா தட்டை போடுங்களா? அந்த சின்ன தத்தி இருக்கானே, அந்த உதயநிதி, அவன் அன்ன தர்மத்தை தொடங்கி வந்தோன்னு அந்த சோத்தை தட்டையோட அதில் போட்டுட்டான். காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், புரட்சி தலைவர் எப்படி இருந்தார், அந்த குழந்தையோட குழந்தை இருந்து அந்த சாப்பாட்டை சாப்பிட்டார். காலை உணவு திட்டத்தை எவனாவது இந்த தத்தியை கூப்பிடுவானா? போனா அங்க பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்க இதெல்லாம் சட்னி எல்லாம் வச்சிருக்கு, இப்படி கொஞ்சம் எடுத்து இப்படி வச்சுட்டு அதிலே துப்பிட்டான். இப்படி எச்சி பண்ணு, எச்சி எப்படியே கொடுக்க முடியும்? அந்த முறை தெரியாது. நீங்க முறை எழுதி கொடுத்ததான் பேசணும், அது தெரியுமா உங்களுக்கு? எழுதி கொடுத்ததுதான் பேசணும், வேற எதுவும் பேசப்படாதுங்க. எல்லாம் சொல்லியிருக்கானுமே, அதுல எழுதி கொடுத்ததுல ஒரு பேஜ் அவுட் ஆயிட்டுனாலும் பேச முடியாது. அப்படித்தான் நிப்பார், அப்படித்தான் நிப்பார். எழுதி கொடுத்தானுவ ஒரே ஒரு வார்த்தை பாக்கெட்ல வச்சு கொடுத்தானுவ, பிளைட்ல போகும்போது படிச்சுக்க, ஒரே வார்த்தை தான் பேசணும். அந்த இந்தியா கூட்டணி போகும்போது அனுப்புறது, வேற எதுவும் பேசக்கூடாது. டிவிக்காரன் ஓடி வருவான், நீ எப்படி நிக்கணும், எப்படி நிக்கணும் அழகா ஐடியா கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு விளக்குறேன். ஒரு மன்னன் நிறைய நாட்டெல்லாம் அபகரிச்சவன், ரொம்ப வீரம் தான், மீசெல்லாம் இமயமலை மாதிரி தான் இருக்க, முறுக்கி விடுவான். ஆனா வீட்டுல பொண்டாட்டிக்கிட்ட போனா அந்த புறத்துல குனிய நின்று அடி, ஒரே குத்து. பொண்டாட்டி குனிய வச்சு ஒரே குத்து அடி அடி, வெளியில மண்ணை உள்ள அடி அடி. அவனுக்கு ஒரு இது, எவ்வளவு பெரிய மகாராசன், எவ்வளவு பொண்ணும் பொருள் வச்சிருக்கேன், எத்தனை மகாராணி சின்ன வீடா வச்சிருக்கேன், நான் வந்து பொண்டாட்டிகிட்ட அடி வாங்கி சாவறேன். டேய் தண்டோரா போடு, எல்லாரையும் வர சொல்லு, கல்யாணம் ஆன அவ்வளோ வர சொல்லு, நான் ஒரு பரிசு கொடுக்க போறேன்னு தண்டோரா போட்டாச்சு. கல்யாணம் ஆன அவ்வளோ வரையும் அந்த கல்யாணம் பண்ணவன அந்த ஆம்பளைகள்லாம் வர வச்சாச்சு. நிற்கான் மன்னன் கேட்குறான், டேய் ஒழுங்கா சொல்லிடும், பரிசு தருவன், போய் சொன்னா கழுத்தை வெட்டிடுவேன். பொண்டாட்டிட்ட அடி வாங்குறவன் இட பக்கத்தில் வா, அடி வாங்காதவன் வல பக்கத்தில் வாங்கினான். எல்லாரும் இட பக்கம் வந்துட்டான், ஒரே ஒருத்தன் வல பக்கத்தில். மன்னனுக்கு ஆசை, சரி இவன் தான் அடி வாங்கல, தனியா நிக்கான், அதை புரிஞ்சு தனியா நிக்கான் வீரன். அதை கொண்டா, தங்கத்தை கொண்டா, மணிமகடத்தை சுட்டோம். இன்னைக்கு அவன் காது கிட்ட போய் மெதுவா கேட்டான், உண்மையை சொல்லு, என்கிட்ட மட்டும் சொல்லு, நான் ராசா மகாராசா, என்கிட்ட மட்டும் சொல்லிட்டான், நான் வீட்டில் அடி வாங்குறேன், நீ எப்படி அடி வாங்காம இருக்கா பொண்டாட்டிட்ட? அவன் நடுக்கத்தோட சொன்னான், ஐயா அவங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன், என் பொண்டாட்டி சொல்லி விட்டா கூட்டத்தில் நிற்காத, கொண்டு விடுவேன், எங்கே போனாலும் நீர் தனியாக தான் நிற்கணும், நான் வந்து பார்ப்பேன், வேவு பார்ப்பேன், நீர் கூட்டத்தில் நிற்கப்படாது, அதனால நான் தனியாக நின்னேன், எனக்கு பறிச்சு கொடுக்கல ஐயா, நாசமாக போகிறவன்னு அவன் முந்தில எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டான். அப்படி எங்கே போனாலும் நீ தனியாக நிற்கணும், நீ எழுதி வீட்டில் இருந்தே எழுதி கொடுத்துருக்கு அந்த இந்தியா கூட்டணி. அங்க போனா எல்லாரும் சிரிக்கிறாங்க.
எல்லாரும் வாயை மூடுறாங்க வரையான லாங்குவேஜ் தெரியாது அப்படியே இருக்கிறான். அப்படியே சொல்லிட்டு டிவி காரங்க எப்படியா கேள்வி கேட்கணும்னு டிவி காரங்க ஒரு லேடி லேடி வந்தோன்னு நின்றுட்டான். வந்து கேட்டு அந்த அம்மா கேட்டா கருணாநிதி செத்தனால தானே நீங்க முதலமைச்சராக முடிஞ்சு, இல்லைன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லையே. ஐ எம் ஃபைன் எழுதி கொடுத்தது ஐ எம் ஃபைன். யார் எதை கேட்டாலும் சொல்ல வேண்டியது ஐ எம் ஃபைன். அப்ப அவ கேட்டது எப்படி, அவர் செத்தனால தானே நீ முதலமைச்சராக ஐ எம் ஃபைன். எப்போ ஊருக்கு புறமே இருக்கு ஐ எம் ஃபைன். அதுக்குள்ள பின்னாடி இருக்க அதிகாரி வந்திருக்க மானம் போகுது. சென்னை மேயர் சையதுரைசாமி ஒரு மேயர் எப்படி இருக்கணும், 5 பைசா எடுக்கல. பெட்ரோலும் அவருடைய சொந்த காசு. அண்ணனுக்கு தெரியும் அவருக்கு சொந்த காசுல வந்து மேயரா இருந்தார், கம்பீரமா இருந்தார். குப்பை குட்டுற பொண்ணும் போன் அடிக்கலாம், அவருடைய நம்பருக்கு போன் அடிக்கலாம், ராத்திரி 12 மணிக்கு பேசுவார். அப்படி மேயர். இந்த மேயர் பாத்திருக்கீங்களா? மைக்கெல்லாம் முன்ன கொடுத்துருக்கேன், பேச தெரியல. டிவிக்காரன் எல்லாரும் கேட்கறான், பேசுங்க. சேகர் பாபு கிட்ட இருந்து அடிச்சு விடுடிங்கிறான். அந்த மைக் ஆன் ஆனது அவனுக்கு தெரியல. அவன் சொல்றேன், நாங்க இத்தனை பேருக்கு கொசு கொடுக்க வந்திருக்கோம்னு. கொசு விலையே மறந்துட்டான். கொசு கொடுத்து வந்துருக்கேன். நடிகர் பிரகாஷ்ராஜ் கூட்டிட்டு வந்து ஒரு விருது கொடுக்க உட்கார வச்சிருக்கான். அதே சேகர் பாபு பக்கத்துல இருக்கான். அவர் நான் என்ன பேசணும், மைக் ஆன் ஆயிடுச்சு, டிவியினுடைய மைக் ஆன் ஆயிட்டா, லைவ்ல போகும், அது தெரியல. நான் என்ன பேசணும், ஸ்டாலின் நல்லாட்சி கொடுக்குறாருன்னு சொல்லுங்க. சேகர் பாபு ஏனே ஸ்டாலின் நல்லாட்சி கொடுக்குறாருன்னு சொல்லு ஆளும். அப்புறம் அவன் சொல்றான், ஸ்டாலின் நல்லாட்சி கொடுக்குறாரு, தமிழ்நாட்டில் உங்களுக்கு எல்லாம் கிடைக்குது, சாராயம் கிடைக்குது, மைண்ட் வாய்ஸ் கஞ்சாவும் கிடைக்குது, எங்க வேணாலும் எல்லாரும் கிடைக்குது, நீங்க செத்து போயிட்டாலும் உங்களுக்கு உடனே நிவாரணம் கிடைக்கும். அப்படித்தானே அவன் பேசணும். நல்லாட்சி, இது நல்லாட்சி. எந்த விதத்துல இது நல்லாட்சி? நீங்கள் போர்க்கால அவசரத்தில் தான் நீங்க முடிவு எடுக்கணும். இந்த தேர்தல் எப்ப வேண்டாலும் வரலாம். மோடி அவர்களுடைய உத்தரவாதம், நான் மோடி அவர்களுக்கு ஒன்றே ஒன்று தமிழக மக்கள் சார்பாக பேசுகிறேன், அஇஅதிமுக சார்பாக